அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நம்முடைய யூடியூப் சேனல் அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸில் 10th மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 2.1ல் 8th சம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம 8th 9th 10th இந்த 3 சம்ஸை வந்து டிஃப்ரெண்ட்டான சம்ஸு. இந்த டிஃப்ரெண்ட்டான சம்ஸை சிம்பிளாக வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நம்பர் 1ல் 8th சம், if D is the highest common factor of 32 and 60. அதாவது D அப்படின்னு சொல்றது வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா highest common factor of 32 and 60. 32க்கும் 60க்கும் இருக்கக்கூடிய highest common factor தான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா D ன்னு சொல்றோம். Find x and y satisfying D equal to 32x plus 60y. இப்போ D அப்படின்னு சொல்றது highest common factor of 32 and 60. இது ரெண்டுத்துக்கு 32க்கும் 60க்கும் highest common factor find out பண்றதுக்கான மெத்தடு நமக்கு தெரியும். என்ன மெத்தட் அப்படின்னா applying Euclid division algorithm. Algorithm A equal to BQ plus வந்து R. A equal to BQ plus வந்து R. இப்போ அந்த 32-60ல எது வந்து highest நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாங்க 60 தான் highest நம்பர். அப்போ A ஓட வேல்யூ 16 எடுத்துக்கிறோம். எதால டிவைட் பண்ணணும் அப்படின்னா 32ஆல வந்து டிவைட் பண்ணுறோம். பார்த்தாலே தெரியும் 60ல how many 32s வரும் அப்படின்னா only 132. அப்போ 1 plus ரிமைண்டர் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னாங்க 28 வந்து வரும். ஸோ A equal to 32 into 1 plus 28. இங்கே ரிமைண்டர் வந்து 0 வரணும். 0 வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா டிவைட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதனால் மறுபடியும் வந்து எந்த நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னா 32 எடுக்கிறோம். 32ல how many 28ன்னு பார்க்குறோம். only 128. ரிமைண்டர் வந்து எவ்வளோ வரும்னா 4. இப்போ ரிமைண்டர் இங்கேயும் வந்து என்ன வருதுன்னா நாட் ஈக்குவல் டு 0. இப்போ நாட் ஈக்குவல் டு 0ன்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மறுபடியும் 28 எடுப்போம். 4ஆல டிவிசிபிள் பண்ணுவோம். ஸோ how many 4s அப்படின்னா 7 4s are 28. ஸோ ரிமைண்டர் வந்து என்ன சொல்லலாம்னா 0ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஈக்குவேஷனை 1ன்னு எடுத்துக்கலாம். இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த 4ன்ற நம்பர் தான் வந்து என்ன அப்படின்னா HCF of 32 and 60 is 4 அப்படின்னு சொல்லி எழுதுறோம். 32க்கும் 60க்கும் LCM வந்து என்ன வருதுன்னா 4 வருது. அப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன் பிரகாரம் நம்ம வந்து எழுதணும் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா D அப்படின்றது highest common factor of அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 4ன்றதா D. அப்போ D ஈக்குவல் டு இங்கே கொடுத்துருக்கிறது இந்த வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களா பாருங்க. அப்போ D ஈக்குவல் டு 32x ப்ளஸ் வந்து 60yங்க. D ஈக்குவல் டு 32x ப்ளஸ் வந்து 60y. இதில் இங்கே ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணி பார்க்கணும். இதில் எந்த இடத்துல 4 வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோங்க. எந்த இடத்துல 4 வருதுன்னா இந்த இடத்துல தான் 4 வருது. ஸோ அந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம எடுக்கிறோம். 32 ஈக்குவல் டு இந்த 28 into 1 28 ப்ளஸ் வந்து 4. 32 ஈக்குவல் டு 28 ப்ளஸ் 4. இப்போ நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இந்த 4 இதே மாதிரி ஈக்குவேஷன் வர்றதுக்காக 4 இங்கே வச்சுக்கிறோம். அப்போ 4 ஈக்குவல் டு என்ன ஆகும் அப்படின்னா 32 மைனஸ் 28ன்னு வருது. 32 மைனஸ் 28. 32 இந்த 28 அந்த பக்கம் போனா மைனஸ் 28. இப்போ நம்ம இதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். இங்கே வந்து 4 வருது, இங்கேயும் 4. இங்கே 32, இங்கே 32, நோ ப்ராப்ளம். ஆனால் இங்கே என்ன வந்திருக்குன்னா 60 வந்திருக்கா பாருங்க. இங்கே 28 தான் வந்திருக்கு. ஸோ நாமளாக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4 ஈக்குவல் டு 32 minus
மைனஸ் சிம்பிள் அப்படியே இருக்கு. இந்த 28 நாமளா எப்படி எழுதலாம்னா 60 மைனஸ் 32 எழுதலாம் பாருங்க. இந்த 28 60 மைனஸ் 32 எழுதலாம். இல்ல அப்படின்னாலும் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வருது பாருங்க. இந்த 28 எப்படி எழுதலாம்னா 60 மைனஸ் 32 சொல்லலாம் யூசிங் 1 அப்படின்ட்டு. இப்போ நம்ம யூசிங் 2 வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க வேணும்னா யூசிங் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். யூசிங் 2 செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ இங்க வேணும்னா மறுபடியும் எழுதிக்கலாம் யூசிங் 1 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இந்த 28 மட்டும் எப்படி எழுதலாம் அப்படின்னா 60 மைனஸ் 32 எழுதலாம். இல்ல நமக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா நார்மலாவே 28 நம்ம எப்படி எழுதலாம்னா 60 மைனஸ் 32 எழுதலாம். ஏன்னா இங்க 60 வர்றதுனால. நெக்ஸ்ட் இதை நம்ம ரிலீஸ் பண்றோம். 4 ஈக்குவல் டு 32 மைனஸ் 60. இந்த மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 60. இங்க ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ் பிளஸ் அப்போ 32 வந்துடும். ஸோ 4 ஈக்குவல் டு 32 பிளஸ் 32 64 மைனஸ் 60. 4 equal to 64 minus 60. இப்போ இந்த 4 நாம எப்படி எழுதலாம் அப்படின்னா 32 into 2 எழுதலாம் பாருங்க. 32 into 2 plus 60 into minus 1. அப்போ plus into minus minus 60 into minus 1 minus 60. ஸோ எந்த ஃபார்மேட் வந்துச்சுன்னா தேர்ட் யூனிட்டோட ஃபார்மேட் வந்துருச்சு பாருங்க. ஈக்குவேஷன் நம்பர் 3 ஓட ஃபார்மேட் வந்துருச்சு. comparing with 3. Comparing with 3. Third equation. We get என்ன வரும்னா 4 equal to 32. இங்க x க்கு நேரா 2 வருதா பாரு. So x equal to 2 கமா y வர இடத்துல 60 into y வர இடத்துல -1. So y equal to -1. எப்போ x equal to 2 y equal to -1 அப்படின்ற ஈக்குவேஷன் தான் இத வந்து என்ன பண்ணனும்னா satisfy பண்ணும் அப்படின்றதாங்க क्वेश्चन. நீங்க வேணும்னா எடுத்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். x equal to 2 னு போட்டா 64 வந்துரும். இங்க 60 into -1 னு போட்டா -60. இப்போ 64 -60 equal to 4. இந்த ஈக்குவேஷனையும் satisfy பண்ணுங்க. மறுபடியும் ஒரு முறை இந்த சம்ம சிம்பிளா சொல்லி முடிச்சிடுறாங்க. if d is the highest common factor of 32 and 60 find x and y satisfying d equal to அப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ 32 க்கு 60 க்கு நார்மலா நாம HCF ஃபைண்ட் பண்றோம். அப்போ யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் ஃபார்முலா a equal to bq plus r. இப்போ 32 60 எந்த நம்பர் பெரிய நம்பர்னா 60 தான் பெரிய நம்பர். அப்ப அந்த 60 ஐ 32 ஆல டிவைட் பண்றோம். 1 டைம் வரும். ரிமைண்டர் வந்து 28. ரிமைண்டர் 28 வரதுனால 28 not equal to 0. So again 32 28 ஆல டிவைட் பண்றோம். 1 டைம் வரும். ரிமைண்டர் 4 not equal to 0. Again applying Euclid division algorithm. அப்ப 28 4 ஆல டிவைட் பண்றோம். how many 4s அப்படினா 7 4s. ரிமைண்டர் வந்து என்ன வந்துரும்னா 0 வந்துரும். அப்போ 60 க்கும் 32 க்கும் LCM வந்து 4. ஃபார்முலா D ன்றது highest common factor 4 equal to 32x plus 60y அப்படினு கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த 4 வரக்கூடியதெல்லாம் நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல எங்க வருதுன்னு பார்க்கறோம். இங்க தான் 4 வருது. சோ இந்த 4 எடுத்து ஃபர்ஸ்ட்ல எழுதிக்கிறோம். இந்த 4 எடுத்து இங்க ஃபர்ஸ்ட்ல எழுதுறோம். இங்க பாரு 4 வருது இங்க தான். இந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதிறோம் ஃபர்ஸ்ட். 32 28 plus 4. 4 வரக்கூடிய ஈக்குவேஷன் எடுத்து அப்புறம் நெக்ஸ்ட் இந்த 4 இந்த 28 இந்த பக்கம் போனா 32 minus 28. சோ மறுபடியும் சொல்றேன் 28 எப்படி எழுதலாம் அப்படினா 60 minus 32. வேறதா யூஸ் பண்ணிக்கலாம். 28 equal to 60 minus 32. So 4 equal to 32. இந்த மைனஸ் உள்ளுக்குள்ள கொண்டு போனா -60 minus into minus plus 32. So 4 equal to 64 minus 60. 4 equal to இந்த 64 இந்த மாடலுக்கு கொண்டு வரோம். இந்த மாடலுக்கு எப்படி கொண்டு வரோம்னா 64 into 2 minus 60. ஆக்சுவலா இத நாம மாத்துறதுக்கு காரணமே
இந்த 4 ஈக்குவல்னு வர்றதுக்காக தான் இந்த 28 இந்த மாதிரி கொண்டு வரோம். ஸோ -60 32 into 2 64 60 -60 60 into -1 எழுதலாம். Comparing with the third equation we get 4 க்கு 4 32 into x க்கு பதிலா 2 plus க்கு plus 60 க்கு 60 y வர இடத்துல -1. ஸோ x equal to 2 y equal to -1ன்றதாங்க இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். My dear students, exercise 2.1ல 9th sum பார்க்கலாம். A positive integer when divided by 88 gives the remainder 61. A positive integer when divided by 88 gives the remainder 61. ஏதோ ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் வந்து 88 ஆல டிவிசிபிள் ஆகுது, ரிமைண்டர் வந்து என்ன வருதுன்னா 61 வருது. What will be the remainder when the same number is divisible by 11? வரக்கூடிய அந்த what will be the remainder when the same number, எந்த same number அப்படின்னா வரக்கூடிய ரிமைண்டர் வந்து எதால டிவிசிபிள் பண்றோம் அப்படின்னா 11 ஆல டிவிசிபிள் பண்றோம். அப்ப வரக்கூடிய ரிமைண்டர் வந்து என்ன அப்படின்றதான் क्वेश्चन. இப்போ சொல்யூஷன் நம்ம எழுதுறோம். क्वेश्चन வந்து ரொம்ப பெருசா இருக்கும், பிரம்மாண்டமா இருக்கும், பட் ஆன்சர் வந்து ரொம்ப சின்னது. சொல்யூஷன் let a positive integer b x ன்னு எடுத்துக்கலாம். அந்த பாசிட்டிவ் இன்டிஜரை x ன்னு எடுத்துக்கலாம். by Euclid division lemma என்ன சொல்றோம் அப்படின்னா x equal to a positive integer, எந்த பாசிட்டிவ் இன்டிஜர் தெரியாது, அதை x ன்னு எடுத்துட்டோம். எதால டிவிசிபிள் பண்றோம்னா 8 ஆல டிவிசிபிள் பண்றோம். 8 ஆல டிவிசிபிள் பண்றோம். அது எத்தனை டைம்ஸ் வருதுன்னு சொல்ல முடியாது. அப்போ 1 டைம் வரலாம், y டைம் வரலாம், ஏதோ ஒன்று y. பிளஸ் ரிமைண்டர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 61 கொடுத்துருக்காங்க. பிளஸ் 61. இப்போ எக்ஸ்ன்ற நம்பரை பாசிட்டிவ் இன்டிஜரை எதால டிவிசிபிள் பண்றோம்னா 88 ஆல டிவிசிபிள் பண்றோம். கோஷியன்ட் வந்து y 1 டைம்ஸ் வரலாம், அது 2 டைம்ஸ் வரலாம், எத்தனை டைம்ஸ் வரலாம். இப்போ y ரிமைண்டர் வந்து என்ன வருதுன்னா 61. மறுபடியும் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த 61 எடுக்கிறோம். 61 வந்து எடுக்கிறோம். இந்த 61 எதால டிவிசிபிள் பண்றோம் அப்படின்னா 11 ஆல டிவிசிபிள் பண்றோம். 11 ஆல டிவிசிபிள் பண்றோம். அப்ப 61 11 ஆல டிவிசிபிள் பண்ணா how many 11s in 61 means 5 times. So remainder வந்து என்ன வரும்னா 6. So therefore the remainder is 6. இதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். The remainder is 6 அப்படிங்கறதா இந்த क्वेश्चनக்கான ஆன்சருங்க. My dear students, exercise 2.1ல 10th சம்முக்கு போறோங்க. Prove that two consecutive positive integers அப்படின்னு சொன்னோம்னா 1 2 3 ஒன்னுக்கு அடுத்த நம்பர் 2. இப்போ 2 consecutive positive integers are always co-prime அப்படின்றதா proof. இப்போ we know that two consecutive positive integers of HCF is co-prime அப்படின்ற விஷயம் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். இப்போ ஆன்சர் ஒரே லைன்ல முடிச்சிடலாம். two consecutive positive integers of HCF is co-prime is 1 அப்படியே முடிச்சிடலாம். கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷனும் பார்க்கலாம். இப்போ எக்ஸ்பிளனேஷன் வந்து என்னன்னா two consecutive positive integers b, two consecutive positive integers b, ஒரு நம்பர் வந்து x ன்னு எடுத்தோம்னா இன்னொரு நம்பர் வந்து என்ன வரும்னா x plus 1 இருக்கும். 1 2 ரெண்டுல டிஃபரண்ட் ஒன்று தான். 2 3 டிஃபரண்ட் வந்து 1. இப்போ ஒரு நம்பர் x ஆ இருந்தா இன்னொரு நம்பர் வந்து என்ன வரும்னா x plus 1 இருக்கும். இப்போ இது ரெண்டுத்துக்கு நம்ம HCF கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா
இதில் ரெண்டுல எது பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எக்ஸ் பிளஸ் ஒன். ஸோ அந்த எக்ஸ் பிளஸ் ஒன்னை எதால் டிவைட் பண்ணுறோம்னா எக்ஸால் டிவைட் பண்ணுவோம். ஏற்கனவே நம்ம எழுதக்கூடிய ஃபார்முலா பை யூக்ளிட் டிவிஷன் லெம்மா என்ன சொல்லும் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒன்னு வந்து எதால டிவிசிபிள் பண்றோம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒன்னு போட்டு எதால டிவிசிபிள் பண்ணலாம்னா எக்ஸால டிவிசிபிள் பண்ணலாம். அப்போ how many எக்ஸ் வரும்னா ஒரு எக்ஸ் வரும். இப்போ இங்கே எக்ஸை போட்டோம்னா எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிட ரிமைண்டர் வந்து ஒன்று வந்துடும். இப்போ இந்த எக்ஸ் எத்தனை டைம்ஸ் வருதுன்னா ஒரே ஒரு டைம்ஸ் வருது. ரிமைண்டர் வந்து என்ன வருதுன்னா ஒன்று வருது. பை டிவிஷன் அல்கரிதம் ஏன்னா தொடர்ச்சியாக வருது. ஒரே ஸ்டெப்பில் முடிகிற மாதிரி இருந்தால் லெம்மாவை யூஸ் பண்ணலாம். இது வந்து அல்கரிதம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸ் பிளஸ் ஒன் மறுபடியும் என்ன சொல்லியிருக்கேன் HCF ஃபைண்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ் பிளஸ் ஒன் 2 நம்பர்ஸ் எடுக்கிறோம். இந்த 2 நம்பர்ல எது பெருசு அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒன்று தான் பெருசு. இப்போ எக்ஸ் பிளஸ் ஒன்னை எதால் டிவைட் பண்ணுறோம்னா எக்ஸால் டிவைட் பண்ணுறோம். அப்போ எக்ஸால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒன்னில் how many எக்ஸ்னா 1x 1 into x x மைனஸ் ஆகிட ரிமைண்டர் 1. அப்போ எக்ஸ் 1 டைம் பிளஸ் 1 அப்படின்னு எழுதிடுறோம். நெக்ஸ்ட் மறுபடியும் இந்த எக்ஸை கொண்டு வரோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸை எதால டிவிசிபிள் பண்ணுறோம்னா 1ஆல டிவிசிபிள் பண்ணுறோம். இந்த ரிமைண்டரால தான் டிவிசிபிள் பண்ணணும். அப்போ எக்ஸை எதால டிவிசிபிள் பண்ணோம்னா 1ஆல டிவிசிபிள் பண்ணுறோம். அப்போ எக்ஸில் how many ஒன்ஸ் இருக்குன்னா எக்ஸ் ஒன்ஸ் வரும். இப்போ 1 into எக்ஸ் எக்ஸில் how many ஒன்ஸ் வரும்னா எக்ஸ் ஒன்ஸ் வரும். அப்போ எக்ஸ் ரிமைண்டர் வந்து என்னன்னா 0. ஸோ ரிமைண்டர் வந்து 0 ஈக்குவல் டு 0. அப்போ ரிமைண்டர் வந்து ஈக்குவல் டு 0னாவே இந்த ஒன்று தான் வந்து என்னன்னா HCF. ஒன்று தான் வந்து HCF. therefore HCF is 1. எதுக்கு HCF 1? therefore x, x plus 1 x and x plus 1 of HCF is 1. therefore என்ன எழுதலாம்னா 2 consecutive positive integers. 2 consecutive positive integers are always co-prime. Co-prime இந்த இடத்துல 1 வரணும்னு அர்த்தம். வேற ஒண்ணும் இல்லை. HCF வந்து என்ன வரணும் 1 வரணும். அதுதான் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் co-primeங்க. my dear students இன்னைக்கு only 3 sums போட்டிருக்கோம். இந்த 3 sumsமே வந்து வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ். அதனால வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க அப்படின்ற விஷயத்த சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நிறைவு பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.